இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குற ஒரு விஷயம். இன்னைக்கு இளம் தலைமுறையினர் கூட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. டிப்ரஷனுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பேர் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, கிரே ஹேர் நிறைய இருக்கிறது தெரியுது. அந்த கிரே ஹேர்னால பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போயிட்டுருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரே ஹேர் ஏன் இந்த ஏஜ்லயே வந்தது? இதை தாண்டி நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். இல்ல அவுட் சைட் ஃபுட் நெறைய சாப்பிடுற ஒரு ஜாப்ல இருக்கிறேன். ஸோ ரவுண்டிங்லயே இருக்கணுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வெயில்லயும் சரி, டஸ்ட்லயும் சரி பாடி அதிகமா ஹீட் ஆகி ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இது 2த்துக்கு அப்புறம் தான் மத்த ரீசன நம்ம ஒண்ணொண்ணா சரி பண்ண முடியும். ஸோ இப்போ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேறி, சேம் டைம் நமக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, எந்த மாதிரியான உணவுகள்? ஸோ காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல இத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. கட்டாயமாக ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உப்பு சுவையும் வெளியேற ஆரம்பிக்கும். சரி, அப்படி ஒரு ட்ரிங்க் என்ன நம்ம குடிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈஸியா இத பாயில் பண்ணியே குடிக்கலாம். எனக்கு சைனஸ் இருக்கு, காலைல எம்ப்டி ஸ்டொமக்ல சில்லுன்னு நீங்க ஜூஸ் சொன்னீங்கன்னா, அத குடிச்சா எனக்கு இன்னும் தலைவலி வந்துரும் அப்படின்னு பயப்படவே வேண்டாம். இது டீ மாதிரி நம்ம குடிக்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த டீ பவுடர நம்ம ரெடி பண்ணிக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குற ஒரு விஷயம். இன்னைக்கு இளம் தலைமுறையினர் கூட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. டிப்ரஷனுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படின்னா தலைமுடி உதிர்வு, இளநரை. நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பேர் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, கிரே ஹேர் நிறைய இருக்கிறது தெரியுது. அந்த கிரே ஹேர்னால பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போயிட்டுருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரே ஹேர் ஏன் இந்த ஏஜ்லயே வந்தது? இதை தாண்டி நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். இல்ல அவுட் சைட் ஃபுட் நெறைய சாப்பிடுற ஒரு ஜாப்ல இருக்கிறேன். ஸோ ரவுண்டிங்லயே இருக்கணுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வெயில்லயும் சரி, டஸ்ட்லயும் சரி பாடி அதிகமா ஹீட் ஆகி ஹேர் ஃபால் ஆகுது. இன்னும் சில பெண்களுக்கு சொல்றது என்னன்னா, நல்லா நேரா வகுடு எடுத்திருப்பாங்க. அந்த வகுடு அப்படியே பெருசாகிக்கிட்டே போகுது. பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அப்பா எப்படி இருந்த ஹேர் இப்போ ஒரு 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. கை வச்சு எடுக்கும்போதெல்லாம் ஹேர் வந்துகிட்டே இருக்கு. நான் குளிச்சுட்டு வந்தேன்னா, எல்லா இடத்துலயும் வந்து ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம்? எதனால இந்த ஹேர் ஃபால்? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இப்ப எல்லாருக்குமே நெறைய வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்குன்னே சரி நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவுமே நார்மலா தானே இருக்கு. இங்க ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு. மத்தபடி தைராய்டு நார்மலா இருக்கு அப்படின்னா, சரி ஹீமோகுளோபின் தானே அது அப்புறம் பார்த்துக்கலாம். வேற ஒண்ணும் தைராய்டு பிரச்சனைலாம் இல்ல அப்படின்னு விட்டுருவீங்க. மெயினா ஹீமோகுளோபின் லெவல் உங்க உடல்ல குறையும் பொழுது ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் திங் என்னன்னா, உங்க உடல்ல டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கிறது, உப்பு சத்து அதிகமா இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் தலைமுடி உதிர்வுக்கு. பெரும்பாலும் தலைமுடி உதிர்வு இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ உலர்ந்த சருமம், ட்ரை ஸ்கின் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரத்தத்துல அதிகமான கழிவுகள், உப்பு சுவை அதிகமாக இருந்துச்சுன்னா, நமக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனைய நம்ம சரி செய்றதுக்கு, இந்த வழிமுறை 2 வழிமுறை கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணணும். பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணணும். அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள சாப்பிடுறத நிறுத்திக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிப்பு, புளிப்பு அப்படின்னு போலாம். பட் முதல்ல நம்மளுடைய ரத்தத்துல கழிவுகள் அதிகமாக சேர்றதுக்கு உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள சாப்பிடுறது தான். செகண்ட் திங் என்னன்னா, உங்களுடைய பிளட். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது 2த்துக்கு அப்புறம் தான் மத்த ரீசன நம்ம ஒண்ணொண்ணா சரி பண்ண முடியும். ஸோ இப்போ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேறி, சேம் டைம் நமக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, எந்த மாதிரியான உணவுகள்? ஸோ காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல இத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. கட்டாயமாக ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உப்பு சுவையும் வெளியேற ஆரம்பிக்கும்.
சரி, அப்படி ஒரு ட்ரிங்க் என்ன நம்ம குடிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இதை பாயில் பண்ணியே குடிக்கலாம். எனக்கு சைனஸ் இருக்குது, காலைல எம்டி ஸ்டமக்கில் சில்லுன்னு நீங்கள் ஜூஸ் சொன்னீங்கன்னா அதை குடித்தா எனக்கு இன்னும் தலைவலி வந்துடும் அப்படின்னு பயப்படவே வேண்டாம். இது டீ மாதிரி நம்ம குடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த டீ பவுடரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கிலோ அளவுக்கு பீட்ரூட் வாங்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேல் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுடர் நீங்கள் வந்து 1 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் நமக்கு பவுடராக கிடைக்கும். அவ்வளோதாங்க கிடைக்கும். ஸோ இந்த பவுடர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு வெளியில் வந்துடும். இது கூட வேறு என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் சீரகம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 200 இல்லைனா 250 கிராம்ஸ் பீட்ரூட் பவுடர் இருக்குன்னா 50 கிராம்ஸ் சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகமும் நம்ம ஈஸியாக வீட்டிலே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம்ஸ் சீரகம், 20 கிராம்ஸ் 20 கிராம் மஞ்சள் பொடி. இந்த அளவுப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. மூணுத்தையும் ஒன்றா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணீரில் கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பீட்ரூட் பவுடர் போட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடியும் போட்டுரும். ஸோ நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த 2 கிளாஸ் 1 கிளாஸாக வரட்டும். காலையில் இதை உட்காந்து ரிலாக்ஸாக குடிங்க. ஸோ நல்லா நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகட்டும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேர் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்க, 2 நாள் 3 நாள் குடித்த உடனேயே 3ஆவது நாள் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஸ்வீட்டுக்கு வேணால் நீங்கள் தேனோ இல்லை கருப்பட்டியோ கண்டிப்பாக சேர்த்துக்கலாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமும், ஸோ இது வந்து பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். லிவர் டானிக், அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருந்தாலோ, அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, மெயினாக ஹேர் ஃபால்க்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் பேசிக்காக ஒரு சீரம் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லியுமே அந்த சீரம் தண்ணியை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த சீரம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ காஸ்ட்லியாலாம் இப்போ வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி வேண்டாம். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த சீரம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதுக்கு என்னென்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய விஷயம்தான். முருங்கை மரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கை கீரை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை கீரையை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரோஸ்மெரி லீவ்ஸ் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், கருஞ்சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி அது 1 கிளாஸ் வரட்டும். இதை ஃபில்டர் பண்ணி தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு, ஸோ ஆயில் அப்ளை பண்ணால் தானே நமக்கு வந்து ஆஃபீஸ்லாம் போகிறோம், காலேஜ் போகிறோம், முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த வாட்டரை நீங்கள் தலையில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரூட்டில் படணும், உங்கள் ஸ்கேல்பில் படணும். ஸோ அந்த டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய நபர்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து. ஏன்னா அது இன்டர்னலாக நம்ம டெய்லி நம்ம சாப்பிட சொல்கிறோம். ஸோ அந்த சத்துக்கள் உங்கள் கீரை கிடைக்கிறப்பெல்லாம் உள்ளுக்கு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு, இன்றைக்கி ரெடி பண்ணால் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். திரும்ப நம்ம புதுசாக தான் இதை ரெடி பண்ணணும். அப்போது இதில் வெந்தயம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், கருஞ்சீரகம் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இதில் வரவே வராது. ஸோ இந்த முருங்கை கீரையை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டரை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் எடுத்து டிப் பண்ணி ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லாவே மாற்றம் தெரியும். ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு என்னென்னா ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு கிரே ஹேர் திரும்பவும் நமக்கு அந்த வெள்ளை முடி திரும்ப கருப்பாக மாறுமா? வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டியாக இது வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஒரு 35-40 வயதுக்கு மேலே வரலாமே தவிர, இந்த இளநரையும் இல்லை இளம் வயதிலேயே வரக்கூடிய அதிகமான ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கவனமாக இருங்க. அதுவும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றியில் இந்த மேல் பேட்டர்ன் பால்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எம் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். ஸோ 2 நெத்தியோட ஓரப்பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா முடி வந்து ஏறிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப பேருக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு சைன். ஸோ இந்த டைம்லேயே நம்ம ஹேருக்கான ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ ஒன்று நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹேர் ஃபால் ஆகுதா, உடலில் கழிவுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் ஆயில் வேணும், நம்ம ஹேருக்கு ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணலாம், கண்டிஷனர் யூஸ் பண்ணலான்னு தேடுறீங்க, ஓகே.
அதே சமயம் இன்டர்னலாக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நம்ம அதிகமான உப்பு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ வீட்டில் நம்ம செய்யக்கூடிய பொருட்களையும் உப்பு பாதியாக குறைச்சிக்கோங்க. அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்கிறது, இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறது, இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதிகமான புளிப்போ இல்லை இனிப்பு சார்ந்த பொருட்களையும் நம்ம தவிர்த்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு 30 நாள்லேயே உங்கள் தலைமுடி வளர்ச்சியில் மாற்றம் தெரியும். ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.